வணக்கம். பழனி விநாயகா ஜோதிட நிலையம், அபிஜித் விநாயகா ஜோதிட நிலையம் கோவை, எம்பி அரங்கநாதன் அனுபவ ரீதியிலான பதிவுகளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 4-5 பதிவு போட்டேன். இப்போ திருமணம் தடையாவது ராகு கேதுக்களாலா அல்லது செவ்வாயாலா பற்றி மண்டபமே வைக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம சரக்கு வச்சுருக்கிறோம். எப்படி திருமணம் தடையாவது ராகு கேதுவாலா செவ்வாயாலா? என்னுடைய அனுபவ ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தது செவ்வாய் அல்ல. நிச்சயமாக, உறுதியாக, உண்மையாக செவ்வாய் திருமணத்தை தடை செய்ய மாட்டார். ஏன்னா ஒரு மங்களக்காரகன். அதை புரிஞ்சுக்குங்க. இந்த ஜோதிடர்கள் இருக்கிறாங்களே, ஜோதிடர்கள் எதோ போட்டு குழப்பாங்க. செவ்வாய் தோஷம், கல்யாணம் நடக்கல. அதெல்லாம் ஒருத்தருக்கு கல்யாணம் லேட் ஆகுது அல்லது கல்யாணம் தடையாகுது ராகு கேதுக்கள் மட்டுமே. என்னுடைய அனுபவத்தை கண்டது. எனக்கு செவ்வாய் இருக்குங்க. எனக்கு 4 செவ்வாய். எனக்கு 24 வயசில் கல்யாணம், 25 வயசில் ஒரு மகன், 27 வயசில் ஒரு மகன், 30 வயசில் ஒரு பிள்ளை. 3 குழந்தை எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு செவ்வாய் 4 இருக்குது. எப்படி? அப்போ செவ்வாய் இருந்தால் லேட் ஆகணுமா? லேட் ஆகாது. ஆனால் ராகு கேது இருந்தால் கண்டிப்பாக திருமணம் லேட் ஆகும். எனக்கு செவ்வாய் இருந்துச்சு, குருவோட கேது சேர்ந்துருந்துச்சு, எனக்கு கலைச்சிக்கு நடந்துருச்சு. ஆனால் என் தம்பிகளுக்கு செவ்வாய் இருந்தும் ராகு கேது இருந்துச்சு ஸ்ட்ராங்காக. 2, 4, 7, 8 ராகு இருந்தால் கண்டிப்பாக திருமணம் தடையாகும், தாமதமாகும். எனக்கு 24 நடந்துச்சா, என் தம்பிகளுக்கு 33 வயசு ஒருத்தனுக்கும் 34 வயசு ஒருத்தனுக்கும் நடந்துச்சு. இது எப்படி? ஒரே குடும்பத்தில் பிறக்கிறோம். எனக்கு 24 வயசு கல்யாணம், என் தம்பிகளுக்கு 33 வயசு 34 வயசு கல்யாணம். ஒருத்தனுக்கு 33ல், ஒருத்தனுக்கு 34ல் நடந்துச்சு. ஆனால் இது எப்படி வருது அப்படின்னு என்னை நானே ஆராய்ச்சி பண்ணேன். என் குடும்பத்தை ஆராய்ச்சி பண்ணேன். ஏன் இந்த மாதிரி வந்துச்சு? அதில் கண்டுபிடிச்சது இந்த ராகு கேது. அப்போ இந்த ராகு கேது இருந்தால் கண்டிப்பாக திருமணத்தை தடை செய்கிறார்கள், திருமணத்தை தாமதம் செய்கிறார்கள், திருமணத்தை அட்ரஸ்லாம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க நிழல் கிரகங்கள், நிஜத்தின் பிம்பம். நிஜம் இருந்தால் தான் நிழல் வரும். அப்போ அவங்க எந்த ராசியில் இருக்கிறாங்களோ அந்த ராசியை தன் வீடாக கொண்டுருவாங்க. அதான் சொல்லுவாங்க, கரையான் புத்துக்கட்ட கருநாகம் குடியிருக்கும். அது ராகுகேது தான். செவ்வாய் அப்படி போக மாட்டார். ஆகும்னா ஆகும், அட்டினா அட்டி, உத குத்துன குத்து, வெட்டின வெட்டிட்டு போயிடுவார். திருமணத்தை தடை செய்யக்கூடிய பலம் வாய்ந்தவர் ராகுகேது. திருமணத்தை சீக்கிரம் அனுபவிக்கூடியவர் செவ்வாய். அப்போ இந்த ராகுகேது செவ்வாயில் யார் வலுத்திருந்தாலும், இந்த ராகுகேது வலுத்திருந்தால் கண்டிப்பாக பாதிக்கலாம். அப்போ ராகுகேது இங்கே 2, 4, 7, 8, 12ஆம் இடங்கள். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஸ்தானம், 7ஆம் இடம் கலத்தரஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். இங்கே ராகுகேது இருந்தால் கண்டிப்பாக திருமணம் தடை தாமதம் ஆயே தீரும். உறுதியாக டெஸ்ட் பண்ணிக்கங்க. ஆனால் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் திருமணம் நடந்துடும். நான் குரு பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்க, அதுக்கெல்லாம் போகவே இல்லை. எத்தனையோ ஜாதகங்கள் நான் பார்த்துட்டேன். அப்போ இது ஏன் நடக்கிறது அப்படின்னு பார்த்தா அது கர்மா. கர்மா கிரகங்கள் 3 தான் என்னை பொறுத்தவரை. ஃபஸ்ட்டு கேது, 2வது ராகு, 3வது சனி. இவங்க கர்மா கிரகங்கள். கல்யாணத்தை தடை பண்ணக்கூடியவங்க இவங்க தான். சனி தடை பண்ணுவார். இந்த சனி 2, 4, 7, 8 பண்ணதா கண்டிப்பாக திரும்ப தடையாகும். டெஸ்ட்
ஓகே, பண்ணி பாருங்க. அப்போ சனி ராகு கேது 2 4 7 பண்ணால் திருமணம் தடை தாமதங்கள் ஆகும். ஒருவேளை அவங்களுக்கு முன்னாடி நடக்கினால் கண்டிப்பாக குரு பார்வை பட்டிருக்கும், ஆனால் திருமணம் பிரச்சனைகள் இருக்கும். அது ஆனால் செவ்வாய் 2 4 7 பண்ணுறது குரு பார்த்தாலும் சரி பார்க்கலும் சரி கல்யாணம் நடக்கும். குரு பார்த்தால் மென்மேலும் வளர்ச்சி, அவ்வளோதான். அப்போ திருமணத்தை தடை செய்யக்கூடிய மிக பெரும் சக்தி வாய்ந்தவர்கள் 3. 2 மிக பலம் வாய்ந்தவர்கள், 1 அவங்களுக்கு சப்போர்ட்டாக போயிடுவார். அப்போ கேது ராகு சனி திருமணத்தை தடை செய்யக்கூடியவர்கள், தாமதம் செய்யக்கூடியவர்கள், தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள், நடந்த பின்பும் பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்கள், நடக்காதது முதலையும் பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ராகு கேது சனி மட்டுமே என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்து கொண்டு, அதாவது பொதுவாக சொல்லுவோம் நவகிரகங்கள்லாம் துதிப்பிரியர்கள். இப்போ ராகுவோ கேதுவோ இருக்குது, கல்யாணம் தடையாத ராகுவை பற்றி கேதுவை பற்றி சனீஸ்வரனை பற்றி அப்படி சொல்லிட்டே வாங்க. நீங்கள் போய் பரிகாரம் பண்ணணும் எதுவும் தேவையில்லை. அவங்க நினச்சி நீங்கள் அந்த இதை சொன்னவே அவங்க மாறிடுவாங்க. டெய்லி சொல்லுங்கள், ஒரு 4 தடவை சொல்லுங்கள் ராகுவை, கேது ஒரு 7 தடவை சொல்லுங்கள். இப்போ 2 4 7 7 பண்ணால் ராகுவை கேது இருக்கா, ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 4 தடவை சொல்லுங்கள். கேது இருக்கா 7 தடவை சொல்லுங்கள். சனி இருக்கா 8 தடவை சொல்லுங்கள். திருமணம் நடக்கும், நடந்தே தீரும், உண்மையாக உறுதியாக நிச்சயமாக. அப்போ சனி ராகு கேது திருமணத்தை தடை செய்யக்கூடியவர்கள், அவர்களை துதியுங்கள், அவர்களை போற்றுங்கள். திருமணம் நடக்கும் நடக்கும் நடக்கும்.